பாகிஸ்தானின் கிழக்கு நகரமான லாகூரில் வானெங்கும் சூழ்ந்த நச்சு புகை மூட்டத்தால் மிகவும் ஆரோக்கியமற்ற காற்றை சுவாசிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு மக்கள் தள்ளப்பட்டனர். அங்கு காற்றின் தர குறியீடு நள்ளிரவில் 255 என்ற உச்சத்தை எட்டியது. சமீபத்தில் உலகில் காற்று மாசால் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட நகரங்களின் பட்டியலில் பாகிஸ்தானின் லாகூர் நகரம் முதலிடம் பிடித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் சென்றுள்ள அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை சந்தித்தார். ஜெருசலமில் உள்ள பிரதமர் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. காசா அமைதி திட்டம் குறித்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மற்றும் அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோவும் பேசிக் கொண்டனர். ட்ரம்பின் அமைதி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்தும் மத்திய கிழக்கில் நீடித்த அமைதியை உறுதிப்படுத்தவும் இஸ்ரேல் சென்றிருப்பதாக மார்க்கோ ரூபியோ தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.